Hi everyone. ஸோ வேரி தாய் ட்ராமாவோட எபிசோட் 8 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது ஹீரோ அவரோட மனசில் இருக்கிறதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹீரோயின் அவர் எந்த அளவு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுமே ஹீரோவை மன்னிச்சிடுறாங்க, அவரை அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அவரை லவ் பண்ணுறேன்னு அவங்களுக்கு இருக்கிற 2 குழந்தைங்களையும் பற்றி அடுத்த நாள் காலையில் விடிஞ்சது ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா அடுத்த நாள் விடியறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க, கண்முழிச்சு பார்க்குறாங்க, பக்கத்துல ஹீரோ இல்லை. சரி ஓகே வெளியே எங்கேயாவது போயிருப்பான்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் வந்து தேடி தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே ஹீரோ இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ என்னாச்சு எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை நின்றுட்டு இருக்கவே அவங்களோட தலையணைக்கு கீழே ஒரு லெட்டர் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ என்ன லெட்டர்னு சொல்லிட்டு எடுத்து படிக்கிறாங்க. பார்த்தாங்கன்னா ஹீரோ தான் லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அதுவும் எப்படி, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து உனக்கு தப்பு பண்ணியிருக்கேன், இந்த நாள் வரைக்கும் டெய்லி குற்ற உணர்ச்சியில் துடிச்சிட்டு இருக்கேன், என்ன மாதிரி ஒருத்தன் உன்னோட வாழ்க்கைக்கு தேவையே இல்லை, நீ நல்லா இருக்கணும், உன்னோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் உனக்கு சரியில்லை, அதனால நான் உன்னை விட்டு போகிறேன். குன் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறான், அவன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், ஸோ நீ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு, அவனை உன்னோட லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கோன்னு சொல்லி அவர் இதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சிருந்த அவரோட மனசுல இருக்கிறதெல்லாம் லெட்டர்ல எழுதி வச்சுட்டு ஹீரோயினை விட்டுட்டு போயிட்டாரு. அதை படிச்சுட்டு ஹீரோயினுக்கா அழுகழுகியா வருது, கோவம் ஆத்திரம் எல்லாம் வருது. அந்த லெட்டரை அப்படியே சுருட்டி தூக்கி வீசுறாங்க. அவன்கிட்ட ஆசை ஆசையா தன்னோட லவ்வை சொல்லலாம், குழந்தைங்களை பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இப்படி விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு இவங்க அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க. அங்க வாசல்ல குன் வந்து நிக்கிறான். இவன் எப்படிங்க வந்திருக்கானா, ஹீரோ தான் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவரு வெளியே போயிட்டு அங்க ஒரு கடையில போன் கண்டுபிடிச்சு அவனுக்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்காரு. இதுல கேட்டு ஹீரோயின் அழுறாங்க. இந்த குன் தான் ஹீரோயினை அப்படியே சமாதானப்படுத்துறான். அங்க இருந்து ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஹீரோவும் அந்த இடத்த விட்டுன்னு போகவே இல்ல, ஹீரோனோட கண்ணில் படாம அங்கதான் இருந்திருக்காரு. குன் ஹீரோயினை சேஃபா கூட்டிட்டு போறத அவருமே பார்த்துட்டு தான் நிக்கிறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. பட் இருந்தாலும் அவரோட முடிவுல உறுதியா இருக்காரு. இவர் எதுக்கு இப்படி ஹீரோயின் இவரோட இப்படி சேர்ந்ததுக்கு அப்புறமும் எதுக்கு ஹீரோயினை விட்டுலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்காருன்னா, ஹீரோ ராத்திரி கேட்டிருப்பார்ல ஹீரோயின் கிட்ட நீ என்ன லவ் பண்றதானேன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஹீரோயின் பதில் சொல்லாம இருந்ததும் அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன்ல ஹீரோயின் நான் உன்னை எப்பவுமே மன்னிக்க மாட்டேன், நீ எப்பவும் கெட்டவன் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பாங்கல்ல. சோ அதெல்லாம் யோசிச்சுதான் ஹீரோயினோட வாழ்க்கையை விட்டு போறதான் ஹீரோயினுக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு இப்படி முடிவெடுத்து இவரு ஹீரோயினை அனுப்பியும் வச்சிட்டாரு. அப்படியே இங்க ஹீரோயினோட அப்பாவோட அந்த கம்பெனில காமிக்கிறாங்க. இவங்க ஹீரோவை பத்தி இது வரைக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு இவருமே டென்ஷனா இருக்காரு. அது வேற அந்த குன் வேற வந்து ஹீரோ தான் ஹீரோயினை கடத்திட்டு போயிருக்கான்னு வேலை சொல்லியிருக்கான்ல. சோ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் டென்ஷன் உட்காந்துட்டு இருக்கு. அப்ப தம்பிக்காரன் சொல்றான், கண்டிப்பா ஹீரோ அப்படி எதுவும் செஞ்சிருக்க மாட்டான், நீங்க கொலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கவே அங்க இவங்களோட டெண்டர் பத்தின ரிசல்ட் வருது. என்னன்னா டெண்டர் ஹீரோயினோட கம்பெனிக்கு போயிருக்கு. அதை கேட்டுட்டு இந்த அப்பக்காரன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எப்படி 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 போச்சு இந்த டெண்டர் அவனோட கைக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கவே இன்னொரு விஷயமா இவங்களோட கம்பெனி அபிஷியல் மெயிலுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. என்னன்னா ஹீரோ அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை சென்ட் பண்ணிருக்காரு. இனிமே நான் இங்க ஒர்க் பண்ண போறது இல்ல, நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு. அதையும் பார்த்துட்டுல இவரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எவ்வளவு தைரியம் எங்கிட்ட எதுவும் சொல்லாம இவர் ரிசைன் பண்ணுவான், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இவர் டென்ஷனா சுத்திட்டு இருக்கவே அதுல அந்த சித்திக்கா இருக்காங்களா அவங்க வேற இவரை ஏத்தி விடுறாங்க. கண்டிப்பா இதுக்கு ஹீரோயின் தான் காரணமா இருக்கும் பாருங்க, இப்ப அந்த பொண்ணையும் காணோம் இவனே காணோம், அவளை வச்சுதான் என்னமோ இவனை மேனிபுலேட் பண்ணி அந்த டெண்டரை கிடைக்க விடாம பண்ணி ரிசைன் பண்ண வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏத்தி விட விடுறாங்க. இதுல இவருமே அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடாரு. சோ அந்த கோவத்தோட நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ஹீரோனோட அப்பா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடாரு. ஹீரோயினோட அப்பா கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ஜெயிக்க முடியலன்னா இப்படி அவனோட பொண்ணை வச்சு ஜெயிக்க பாப்பீங்களா, எவ்வளவு சீப்பான வேலை பார்த்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏகிற. அவருமே என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு அவருமே சண்டைக்கு போக இப்படி இவங்களுக்குள்ள கைகலப்பாயிடுது. தம்பிக்காரன் அப்பா இது ரொம்ப தப்பு, வாங்க இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவர் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அவர் போகவே ஒன்னும் சும்மா விட மாட்டேன்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வேற போறாரு. இங்க வந்துட்டு இருக்கிற குன்னை ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. குன் ஹீரோ அவனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பார்ல, அந்த லெட்டர் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயின் அதையும் படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்தவங்களுக்கு தாங்கிக்கவே முடியல, இப்படி வேற ஒருத்தங்க கிட்ட நம்மள கொடுத்துட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அழுறாங்க. அப்படியே ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்ததும் குழந்தைங்க அழுதுட்டே ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சிட்டு எங்க போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒன்னில நான் வந்துட்டு எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த ஹீரோயினோட அம்மா அப்பாக்கும் ஹீரோயின் நல்லபடியா வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷம். இப்படி ஒரு வழியா ஹீரோயின் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. நைட்டு ஹீரோயின் குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு உட்காந்து ஹீரோ கொடுத்துட்டு போனார்ல லெட்டர், அந்த லெட்டரை கையில வச்சுட்டு ஹீரோவை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் ஹீரோவும் இவங்களும் ஹீரோயின் இருந்த அதே இடத்துலயே அவருமே ஹீரோயினை நினைச்சு அவங்கள விட்டு பிரிஞ்சது தாங்கிக்க முடியாம இவரும் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அப்படி அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த ட்ரெயிலோட லவ் இருக்கால, அவன் பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு எங்கேயோ கிளம்புறான். ட்ரெயிலோட் வந்து கேட்கறான் என்னாச்சு எங்க போறேன்னு சொல்லிட்டு. அவன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பாத்துருந்தோம்ல. சோ அவன் இல்ல ஒரு ஷூட்டிங் இருக்கு, கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி ஷூட்டிங் பண்ண வேண்டியதா இருக்கும் சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்ப அந்த குன் சொல்றான் ஹீரோயின் நல்லபடியா திரும்பி வந்துட்டா, அதோட அவளை யாரு கடத்தினாங்கன்னா எதுவுமே தெரியல, அந்த குன் தான் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்ல அப்போ ஒரு பிரச்சனை இல்லாம அவ திருப்பி வந்துட்டால, அதுவே போதும், சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுறான். அப்படியே இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டை பக்கம் வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவன் என்ன லவ் பண்றேன்னு சொன்னா அவனை மன்னிச்சு அவன் கூட நல்ல லைஃப் வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், என்னோட லவ் அவன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மறுபடியும் அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான்ல, நிஜமா அவன் என்ன லவ் பண்ணியிருந்தானா என்ன இப்படி இன்னொருத்தன் கையில கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருக்க மாட்டான்ல, கடத்தினவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தின
பண்ணதுக்கு என்ன சாக விட்டுருக்கலாம், என்ன காப்பாத்தி எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் அவன் கொடுத்துட்டு இருக்கான், அவன் எப்பவுமே கெட்டவன் தான் சொல்லிட்டு அழுறாங்க. ஃப்ரெண்டு தான் ஹீரோயினா சரி விடு விடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்படியே ஹீரோயினும் அந்த ஹீரோ கொடுத்துருப்பாங்க லெட்டர், அந்த லெட்டர் எடுத்து ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. இதை படி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா ஹீரோ இவங்களை விட்டு பிரியறது மட்டும் இல்லாமல் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ஹீரோயின் அந்த மாதிரி பொண்ணு அவங்களுமே வில்லிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு ஹீரோயினை ஹீரோ கிட்ட அனுப்பிச்சது அந்த ஆக்ட்ரஸ் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்காரு. இதை படிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கேட்கவா வேணும் நினைச்சேன் இவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாம சும்மா எங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தவ எப்படி அவனோட அவன் ரூம்ல போக முடியும், நீ என்ன சொல்ற, இப்படி சும்மா விடவா இல்லது நேரா போயிட்டு கேட்டுலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஒரு முடிவோட தான் இருக்காங்க. நேரா போயிட்டு கேட்டுலாம், அவளை நானுமே சும்மா விடுற மாதிரி இல்லைன்னு சொல்லி இவங்க 2 பேரும் நேரா அங்க ஆக்ட்ரஸோட ஷூட்டிங் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. அங்க வராங்க. 2 பேரும் வர்ற தோரணையை பார்க்கணுமே, இன்னைக்கு இந்த ஆக்ட்ரஸை சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்க நேரா காஃபி எடுத்து அப்படியே முகத்திலேயே கொட்டி விட்டுட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தானா இவளோட வாழ்க்கையில இப்படி விளையாட பார்த்திருப்ப, நீ எவ்வளவு கெட்டவளா இருந்திருப்பா, உனக்குள்ள எவ்வளவு கெட்ட எண்ணம் இருந்தா இந்த ஒரு வேலையை பார்த்திருப்ப, நீ இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இப்ப நல்ல மாதிரி எல்லாரும் முன்னாடி நடிச்சிட்டு இருக்கியா, உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு. இந்த ஆக்ட்ரஸுமே சும்மா இல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா இங்கே வந்து என்ன இப்படி அசிங்கப்படுத்துவீங்க, இப்ப பாருங்க உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கத்துறா. ஹீரோயின்ல எங்க போலீஸை கூப்பிடு பாப்போம், கூப்பிடு, அதுக்கப்புறம் போலீஸை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சொல்லி இவளை கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிக்க இவளுக்கு கோவம் வந்துருது. இவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடா. இவங்க 2 பேரும் கேட்கவா வேணும், இவங்க 2 பேரும் கூட அவளை அடிக்க ஆரம்பிக்க இப்படி இவங்களுக்குள்ள எங்க கைகளை பாயிருது. அந்த இடமே அமளி துமளி ஆயிடுது. இப்படிங்க நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு அவங்களோட அந்த ப்ரொடியூசர் வந்துடுறாங்க. வந்தவங்க கண்ணா பின்னாடி திட்டுறாங்க, நீங்க 2 பேரும் யார் இங்க வந்து எதுக்கு இப்படி கலாட்டா பண்றீங்க, நீங்க எப்படி பண்ண பிரச்சனை இங்க இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு தெரியுமா, இதுக்கு எவ்வளவு செலவழியும் தெரியுமான்னு சொல்லிட்டு கத்தவே இந்த ஃப்ரெண்டுல என்ன எவ்வளவு செலவழிஞ்சா என்ன, என்னோட பேர் இது, என்னோட அட்ரஸ் இது, எனக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிட்டு பில் அனுப்பி வைங்க, அதை நான் செட்டில் பண்ணிடுறேன். அதோட ஆக்ட்ரஸ் நீ இனிமே ஹீரோயினோட வாழ்க்கையில ஏதாவது விளையாடணும்னு நினைச்சு அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் மிரட்டிட்டாங்க. இந்த கிளம்ப இந்த சண்டைய அந்த ட்ரெய்லரோட லவ்வர் இருக்கால அவனும் இதே ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கான் போல. சோ அவன் கேட்டுட்டு இருக்கான். சோ இதை வச்சு இவனுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட்ரஸுக்கு ஒரு செக்ரட்டரி மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை பத்தி விசாரிக்கிறேன். அவ சொல்லியிருந்தால இவ்வளவு காசு வேணுமோ எனக்கு பில் அனுப்பி வைங்க, இவ்வளவு இருந்தாலும் கொடுக்கறதுக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இவன் கிட்ட ஃப்ரெண்டை பத்தி விசாரிக்கிறான். சோ இவனுமே சொல்றான் அந்த பொண்ணு ரொம்ப ரிச்சானவ, அதோட அவங்க அப்பாவோட காசை செலவழிக்க தெரியாம ஒரு காஃபி ஷாப் வைக்கிறேங்கிற பேர்ல காஃபி ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பணக்காரி அப்படிங்கிற விஷயத்த இவன் சொல்லிடுறான். சோ இவனுக்கு கேட்க வேணும், பணக்காரங்க இவனுக்குமே பண தேவை இருக்கு, அதை வச்சு ஏதோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனு என்னமோ பிளான் பண்றான். அதே நேரத்துல இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல தனியா இருக்காரு. அவருக்குமே ஹீரோயினோட ஞாபகமாவே இருக்கு. அதனால அந்த காட்டுக்குள்ள ஹீரோயினும் இவங்களும் ஸ்பெண்ட் பண்ண இடத்துக்கு போயிட்டு ஹீரோயினை நினைச்சிட்டு யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணாம ஹீரோயினை விட்டு இருக்கவும் முடியாம இவர் இங்க தனியா தவிச்சிட்டு இருக்க. அப்படி இங்க மறுபடியும் ஹீரோயினை காமிச்சா அங்க இவங்களுக்கு தான் அந்த குன்னோட ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சுல, 2 கம்பெனியும் கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ட்ரெய்லரோட லவ்வர் இருக்கான்ல அவன் ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கான். அங்க அந்த ஆக்ட்ரஸ் இருக்கால அவ ஏதோ ஒரு வயசான ஒரு மிடில் ஏஜ் பர்சன் மாதிரி இருக்காரு, அவரோட க்ளோஸா இருக்கா. அவங்க 2 பேரும் அந்த ஹோட்டல்ல எங்கேயோ தனியா போறாங்க. சோ இவ தம்பிக்காரனுக்குமே உண்மையா இல்ல, இத அந்த ஆக்டர் ட்ரெய்லரோட லவ்வர் இருக்கான்ல அவன் பாத்துடுறான். பார்த்தவன் அதை அவனோட போன்ல வீடியோவை எடுத்து வச்சுக்கிறான். வச்சுட்டு என்ன பண்ணிடுறான்னா ஆல்ரெடி ஹீரோயினோட ஃப்ரெண்டை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான்ல, கண்டிப்பா அவளுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லி அவளை பாக்குறதுக்காக நேரா அவளோட கஃபேக்கே போயிடுறான். அங்க போயிட்டு அவகிட்ட இந்த வீடியோவை காமிச்சு இந்த வீடியோ உனக்கு காப்பி வேணும்னா எனக்கு 5 மில்லியன் வேணும்னு சொல்லிட்டு காசு கேட்க இவளுக்கு காசு ஒரு பிரச்சனை இல்லை. அதனால அவன் கிட்ட காசை கொடுத்து அந்த வீடியோவை இவன் கிட்ட வாங்கிக்கிறா. அடுத்து அந்த குன்னு இருக்கான்ல அவன் ஹீரோயின் தனியா இருக்கும்போது அவங்க கூட போயிட்டு அவங்க கூட பேசுறான், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கான், ஹீரோயினை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஹீரோயினுக்குமே இவன் மேல அந்த மாதிரி எந்த எண்ணம் இல்லைனாலும் இப்போ பிசினஸ்ல வேற பார்ட்னர் ஆயிட்டாங்கல்ல, சோ அதுக்காக ஹீரோயின் அவங்க கூடவே இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து போறத நம்ம ஹீரோவும் அவங்களுக்கே தெரியாம மறைஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காரு. ஹீரோக்கா என்னதான் ஹீரோயினை நிறுத்தம் கிட்ட கொடுத்துலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து போறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. சோ நின்று வருத்தப்பட்டு இருக்காரு. இங்க அந்த குன் ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்து ஹீரோயினை வீட்டுல விட்டுட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தால ஹீரோயின் கிட்ட அவங்கள டேட் பண்றதுக்காக பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு சோ பெர்மிஷன் கேட்கறான். இவங்க 2 பேருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹீரோயினோட அம்மா தான் இதுக்கு முடிவெடுக்க வேண்டியது ஹீரோயின் தான். சோ எதுவாக இருந்தாலும் நீங்க ஹீரோயின் கிட்ட பேசிக்கோங்க, அவளுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான் சொல்லிட நம்ம ஹீரோயின் என்னன்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட வாங்க லேட் ஆச்சு நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வராங்க. இவன் ஹீரோயின் இப்படி எதுவுமே சொல்லாம இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நான் உங்க அப்பா அம்மா கிட்ட சின்சியரா தான் கேட்டேன், நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஹீரோயின் எதுவுமே சொல்லல. ஹீரோயின் ஆமா நீ சொல்ல மாட்டேன்றாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. சோ இவன்ல சரி ஓகே எதுவா இருந்தாலும் நீ உடனே சொல்ல தேவையில்லை, யோசிச்சு மெதுவா சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ல அவன் கிட்ட ஸ்ட்ரைட்டா இல்ல அப்படின்னு சொல்லாம அவன் பிடிச்சிருக்கிற அவங்களோட கையோட கையில இருந்து உருவிடுறாங்க. உருவிட்டு லேட் ஆயிடுச்சு நீங்க கிளம்புங்களேன்னு சொல்லிட்டு அவனை போக சொல்லிடுறாங்க. சோ அவனுமே அதுக்கு மேல எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கு ஹீரோயின் அவரோட முகத்துக்கு நேரம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி அதை தொலைக்கலாம். அடுத்து அவன் ஃப்ரெண்ட் இருக்கல ஆல்ரெடி ஹீரோயினை யாரு கிட்னாப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போயிட்டு இருக்குல்ல, சோ ஆக்ட்ரஸ் தான் அவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இவ சொன்னதுனால ஆக்ட்ரஸை போலீஸ் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க.
பட் இந்த ஆக்ட்ரஸா இல்ல எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல, உங்ககிட்ட இது எவிடன்ஸ் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணக்காரங்க அதனால எம்எல்ஏ இப்படி பழி போட பாக்குறாங்க, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அழுது புலம்பி அப்படியே அழுது உருக்கமா பேசி அந்த போலீஸ்காரங்க கிட்ட வேற எவிடன்ஸ் இல்லையா, சோ இவள போ சொல்லிடுறாங்க. ஆனா இவளுக்கு அப்போ இன்னொரு வகையில ரெடியா இருக்கு. என்னன்னா ஹீரோயினும் ஃப்ரெண்டும் போயிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இவ கூட சண்டை போட்டாங்கல்ல, அந்த சண்டையை யாரோ போன்ல வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டாங்க. அது இப்போ வைரல் ஆயிடுச்சு. தம்பி கிட்ட அம்மா கொண்டு காமிக்கிறாங்க, பாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட லட்சணத்தை பாரு, இப்படி ஒரு பொண்ணைய பிடிச்ச எப்படி மானத்தை வாங்கிட்டா பாருன்னு சொல்லி எனக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஷாக்கு. அவங்க 2 பேரும் போய் விக்கிற சண்டை போட்டுருக்காங்களா, இவங்க முன்னாடி இப்படி சண்டை நடந்துச்சான்னு சொல்லிட்டு உடனே ஆக்ட்ரஸை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வரா. அவகிட்ட என்ன பிரச்சனைனா அவங்க 2 பேருக்கு உங்ககிட்ட சண்டை போட்டாங்க, உனக்கும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி இவளா தெரியாது திடீர்னு வந்து எங்கிட்ட இப்படி சண்டை போட்டாங்க, இதுக்காக சண்டை போட்டாங்க எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க ஸ்கூல் படிக்கும் போது அப்படிதான் பணக்காரங்க திமிர காமிச்சு என்ன ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி பண்ணிட்டு போயிட்டாங்க, இதனால எனக்கு எவ்வளவு அவமானம் போச்சு தெரியுமா, என்னோட வேலை கூட இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு அழுது நடிக்கிறா. இவனுமே இவளோட நடிப்புல மயங்கிடுறான். சரி ஓகே நான் உன்னை நம்புறேன், நீ எனக்கு முக்கியமானவ, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் இவளோட உண்மை தெரியாம இவள ஆறுதல் படுத்துறான். ஆனா இவ ஆல்ரெடி இவனுக்கு பின்னாடி இன்னொருத்த கூட சீட் பண்ணிட்டு இருக்கா. அது இவனுக்கு தெரியல. அந்த விஷயம் தெரிய வந்துருச்சுன்னா இவரோட நிலைமை என்ன ஆகும்? சோ இது எதுவுமே தெரியாம இவன் இப்படி இந்த ஆக்ட்ரஸ கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கா. இவள போலீஸ் விசாரிச்சுட்டு இவள எந்த எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கிற விஷயத்த ஃப்ரெண்டோட அப்பா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லவே அவளா என்னது விட்டுட்டாங்களா, அதை எப்படி விடுவாங்க, இதுல வேணா எஸ்கேப் ஆயிட்டா, ஆனா இவளை இப்படி விட்டானா சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அந்த ஆக்டர்ஸ் இன்னொருத்தரோட அஃபேர்ல இருந்தது அந்த ட்ரெய்லர் லவ்வர் வீடியோ எடுத்துட்டான்ல, அந்த அஃபேர்ல இருக்கிறவன் யாரு என்னன்னு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அவனோட ஒய்ஃபுக்கு இந்த விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை அவளுக்கும் அனுப்பி வச்சுட்டா. இங்க இன்னொரு மேட்டர் என்னன்னா அந்த லேடி பயங்கரமான ரிச்சான கொஞ்சம் கெத்தா திமிரா இருக்கக்கூடிய பொண்ணு போல இருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்தவங்க சும்மாவா இருப்பாங்க, அவங்களோட ஆட்களை வச்சு இந்த ஆக்ட்ரஸ் கடத்தி கூட்டிட்டு போயிட்டு அடின்னு அடி வெளுத்துடுறாங்க. இவ இதுக்கு முன்னாடி இந்த லேடியோட அந்த ஹஸ்பண்ட் அந்த மிடில் ஏஜ் மேன் இருக்காங்க அவளோட அஃபேர்ல இருந்து அதை இந்த லேடி கண்டுபிடிச்சு இவள வானும் பண்ணிருக்காங்க. இனிமே இவரோட நீ உன்னை பார்த்தேன் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவதான் ப்ளீஸ் இனிமே இவங்க கூட நான் எந்த தொடர்பு வச்சுக்க மாட்டேன், இதோட ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்டதுனால அந்த பொண்ணு மன்னிச்சு விட்டுருக்கு. ஆனா இப்போ மறுபடியும் அவ சொன்னதை மீறி அவனோட இன்னும் தொடர்புல இருக்கான்னு தெரிஞ்சு அடி வெளுத்துடுறாங்க. இவளா அல்றா ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த பொண்ணு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இனிமே என்னோட ஹஸ்பண்டோட தொடர்பு வச்சுக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா, நான் சொன்னதை மீறி நீ அவரோட தொடர்புல இருந்திருக்கேன்னு சொல்லி அந்த வீடியோவை காட்டி அடி வெளுத்துடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் இந்த ட்ரெய்லர் இருக்கான்ல அவன் அந்த லவ்வருக்கு கால் பண்ணி பாக்குறான். பட் லவ்வர் கால் எடுக்கல, அவன் எங்க இருக்கா என்னன்னு தெரியல. சோ அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி கேட்கறான், யாருமே அவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா அவன் என்ன பண்ணிருக்கானா அந்த ஃப்ரெண்டு கொடுத்தாருல 5 மில்லியன் காசு பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த கடைக்கார முகத்துல தூக்கி வீசிந்தா நீ கேட்ட காசை கொடுத்துட்டேன், இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துப்ப, இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டு அங்க கடன் அடிச்சிட்டோமே அப்படிங்கிற திமிர்ல கேத்து காட்டிட்டு அந்த கேம்பிளிங் சென்டர்ல உட்காந்துட்டு இருக்க, மறுபடியும் கேம்பிளிங் ஆடவே போறான். இவன் திருந்தாத கேஸ் போல இருக்கு. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அம்மா உட்பட யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணாம இருக்காருல்ல, சோ அவங்களோட அம்மா ஹீரோவை கான்டாக்ட் பண்ண முடியல, பேச முடியலன்னு சொல்லிட்டு அவங்களும் மெயில் பண்ணிருக்காங்க, எங்க இருக்கப்பா உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு, என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிருக்காங்க. ஹீரோ அந்த மெயில பாக்காரு. இருந்தாலுமே அவரு அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு கூட தயாரா இல்ல. இப்படி வெளியே நடக்கிறது எதுவுமே தெரியாம ஹீரோட நிலைமை இங்க தனியா போயிட்டு இருக்கு. அடுத்ததா தம்பிக்கார ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக அவரோட காஃபி ஷாப்புக்கு வரான். அங்க வந்தா அங்க காஃபி ஷாப்ல இருக்க 2 பொண்ணுங்க ஆக்ட்ரஸ் அந்த ஒரு மிடில் ஏஜ் மேன் கூட அஃபேர்ல இருந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவை பார்த்துட்டீங்க பாரு, இந்த ஆக்ட்ரஸ் இப்படிப்பட்ட பொண்ணா இருந்திருக்காளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதை இவனு பார்த்துட்டு என்னது இது நம்ம கேர்ள் ஃப்ரெண்டா இவளா இப்படின்னு சொல்லிட்டு அவனால நம்ப முடியல. அந்த நேரத்துல இது உண்மையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட மனசு துடிச்சிட்டே இருக்கு. ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இங்க பாரு இது உன்னோட வேலை தானே, உனக்கு ஆக்ட்ரஸ் பிடிக்காது அதனால அவளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சண்டை போட்டிருக்கீங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வெளியே விட்டுருக்கீங்களா, உனக்கு வேற வேலை இல்லையா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போடுறான். இவன் இன்னும் ஆக்ட்ரஸா நம்புறான். ஃப்ரெண்ட் அடே லூசு, இதுக்கப்புறம் நீ அவளை நம்பிட்டு இருக்கேன்னா அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது, இந்த வீடியோல இருக்கிறது நிஜம், அவளை வேணும்னு ஃப்ரேம் பண்ணணும்ல எனக்கு எந்த அவசியம் இல்ல, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீ நேரா அவகிட்ட போய் கேள, எதுக்கு என்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்க கிளம்புன்னு சொல்லிட்டு இவளை மூஞ்சி திருப்பிடுறா. இவனுக்கா எது உண்மை எது பொய்ன்னு புரியாத நிலைமை, யாரை நம்புறது. அந்த வீடியோவை மறுபடியும் எடுத்து பாக்குறான், அது ஃபேக்கான வீடியோ மாதிரி இல்ல, உண்மையான வீடியோ தான். எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக என்ன ஏமாத்தின, உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன், இவனால அந்த துரோகத்தை தாங்கிக்கவே முடியல, காருக்குள்ள உட்காந்து அழுறான். அடுத்ததா ஹீரோயினுமே வந்து ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, ஏய் நீயா இந்த வீடியோ வெளியே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டுமே ஆமா நான் தான் வெளியே விட்டேன், அதோட அந்த லேடி கிட்ட அவளை போட்டு கொடுத்து அவளை மாட்டி விட்டது நான் தான், அவளுக்கு தேவைதான், எவ்வளவு கெடுதல் பண்ணிருப்பா, அவளை மாதிரி ஆட்களுக்குலாம் கடைசியில இதான் நடக்கும், இப்பவாது புரிஞ்சுக்கட்டும் திருந்தட்டும் சொல்லி. அப்படியே இங்க ஆக்ட்ரஸோட நிலைமையை காமிக்கிறாங்க. மூஞ்சிலாம் நல்லா அடி வாங்கிட்டு காயமா உட்காந்துட்டு இருக்கா. அதோட சோசியல் மீடியால வேற இவளை பத்தின இந்த நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடல. சோ இவளோட பேர்லாம் கெட்டு போயிடுச்சு, இவளுக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. டென்ஷனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கு, அவளோட கரியரே போயிடுச்சு. அப்போ அங்க தம்பி வரான். தம்பிக்கான பார்த்தது இவள மறுபடியும் அவன்கிட்ட எப்படியாவது பேசி முன்னாடி மாதிரி ஏமாத்திடலான்னு சொல்லிட்டு போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு பாத்தியா என்னோட நிலைமைன்னு சொல்லிட்டு நீலக்கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிடுறான். பட் தம்பிக்காரனா இதுக்கு மேல அவளை நம்புற மாதிரி இல்ல, பிடிச்ச அவளை தள்ளி விட்டுட்டு நான் உனக்கு
எவ்வளவு நம்பினேன், எனக்கே துரோகம் பண்ணிட்டல, இனி கூட என்ன நடிச்சு ஏமாத்த பாக்குறியான்னு சொல்லிட்டு இவளா இல்ல என்ன நம்பு அவங்க எம்எல்ஏ இருக்கிற பொறாமையில இப்படி வேணும்னு கேட் பண்ணிட்டாங்க, என்ன நம்புன்னு சொல்லி. பட் தம்பிக்காரன் நானும் நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்கூல் டைம்ல இருந்து அவங்க எல்லாம் தான் உன்னை புள்ளி பண்ணி நீ பாவம்னு சொல்லிட்டு நீ சொன்ன கதையில நம்பி அவங்க தான் தப்புன்னு நினைச்சிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே புரியுது தப்பெல்லாம் உண்மை இல்ல, நீ தான் அப்படிப்பட்ட பொண்ணு, உனக்கு தான் அவங்கள பார்த்து போறாம. ஹீரோனோட வாழ்க்கையில விளையாடினது கூட நீ தானே, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, கல்யாணம் இல்ல, ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவள்ல ஓடி போய் அவனோட காலை வேற பிடிச்சிட்டு ஆள்றா, ப்ளீஸ் என்ன விட்டு போகாத, வந்துருன்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு மேல எங்க தம்பிக்காரன் இவளை நம்புறது, அடைச்சி விடுன்னு சொல்லிட்டு அவன் இவளை கை விட்டுட்டு போயிட. இவளா அவ்வளவுதான், கரியர் போச்சு, கெட்ட பேர் ஆயிடுச்சு, பாய் ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிட்டான், வேற வழியே இல்ல, கதறி அழுறா. ஆனா அப்படியும் திருந்தினது மாதிரி இல்ல, இதெல்லாம் அவளோட கெட்ட எண்ணத்தினால வந்ததான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற அறிவு வரவே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயினும் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு மறுபடியும் எப்படி அவங்கள பழி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோவத்தை வளர்த்துக்கிறா. ஆனா தம்பிக்காரன் தான் பாவம், இப்படி நம்பிட்டு இருந்த ஒரு பொண்ணு துரோகம் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சிட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு வரான். அதை பார்த்து தம்பிக்காரன் என்னாச்சு இவனுக்கு, எதுக்காக இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் அந்த ஆக்டர்ஸோட வீடியோவை பார்க்கல. அப்போ அவங்களோட வீட்டுல வேலை செய்யற அந்த வேலைக்காரங்க தான், என்ன மேடம் நீங்க இது வரைக்கும் வீடியோவை பார்க்கலையா, பின்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி துரோகம் பண்ணா இப்படி குடிக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறா. அதை பார்த்து தம்பிக்காரன் அடி பாவி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே கோபம் வருது, புடிச்சு திட்டுறாங்க. அப்படியே நாட்கள் போகுது. ஒரு பக்கம் ஹீரோ தனிமையில ஹீரோயினை நினைச்சிட்டு அவங்க போன இடத்துல எல்லாம் அந்த காட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கூட அந்த குன் சுத்திட்டு இருக்கான். ஹீரோனுக்குமே அவங்களோட வேலை, வீடு, குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் இந்த குன்னோட ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கு. சோ வேகமா பாத்ரூம்ல போயிட்டு வாமிட் பண்றாங்க. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே யோசிச்சவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, சரின்னு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்துல ஒரு கப்பிள்ஸ் ஒரு கை குழந்தையோட உட்காந்துட்டு இருக்கிறதே பாக்குறாங்க. பார்த்தவங்களுக்கு அவங்க சந்தேகப்படுறது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, ஒருவேளை இதுவா இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்படி இங்க ஹீரோனோட நிலைமையை காமிச்சிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. ஸோ அது என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. அதுக்காக யாரோ ஒருத்தவங்க கிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்து அதுக்கான டிசைன் கொண்டு வர சொல்லியிருக்காரு. ஸோ ஒருத்தர் வந்து அந்த டிசைனை ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் அந்த டிசைன்ஸை பார்த்துட்டு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கொண்டு வந்தார்ல அந்த டிசைனை அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு மயங்கிடுறாரு. ஹீரோ ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டாங்க. அவங்க பயந்த மாதிரி ஹீரோயின் மறுபடியும் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஹீரோயினுக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு தெரியாம நடந்த ஒரு தப்புனால பிரெக்னென்ட் ஆனாங்க. இப்போ தெரிஞ்சே நடந்த ஒரு விஷயத்தினால இப்போ பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. பட் ரெண்டு விஷயத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறது ஹீரோ பக்கத்துல இல்ல. இது ரெண்டுமே ஹீரோவுக்கு தெரியல. சந்தோஷமா கவலையான்னு தெரியாத ஒரு குழப்பத்தோட அவங்க டாக்டரை பார்த்துட்டு வெளியே வர அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட அங்கே மயங்கி விழுந்தார்ல அவரையும் தூக்கிட்டு வந்திருக்காரு. வந்தவர் இங்கே ஒரு மாதிரி சோர்ந்து போய் நின்றுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்தவர் என்னாச்சு இவளுக்கு இவங்க என்ன பண்ணுறான்னு ஓடி வந்துட்டு ஹீரோயினை பார்த்து என்னாச்சு இந்த பிரச்சனை இல்லை எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ பார்த்து ஹீரோயினுமே ஷாக் ஆகிடுறாங்க இவனான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ இந்த வாட்டி ஹீரோயினை விட்டுட்டு போனதுக்காக அவரை மன்னிக்கிற மாதிரியே இல்லை. ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா கையில் அவங்களோட டெஸ்ட் ரிசல்ட் பேப்பர் இருக்கு, அதை ஹீரோ கண்ணில் படாமல் தூக்கி வீசிட்டு ஹீரோவை பிடிச்சி திட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என்னை விட்டுட்டு போகல, உன்னை மறுபடியும் நம்பி ஏமாந்து போறது நான் தான், எதுக்காக இப்ப வந்தா, இனிமே என்னோட வாழ்க்கையில வராதுன்னு சொல்லி ஹீரோவா இங்க பாரு நான் உன்னோட நல்லதுக்காக தான் செஞ்சேன், நான் உனக்கு சரியில்லை, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயினா நான் எனக்கு யார் வேணும், நான் யார் கூட நல்லா இருப்பேன் சந்தோஷமா இருக்குன்னு டிசைட் பண்றதுக்கு நீ யாரு, அது நான் சொல்லணும், நீ என்ன விட்டுட்டு போனதாக இருக்கட்டு தயவு செஞ்சு போன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோவா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நான் எல்லாமே உண்மையில இருக்கிற அந்த லவ்ல தான் பண்ணேன்னு சொல்லவே ஹீரோயினுக்கா கோவம் வந்துடுது. ஹீரோ கண்ணத்துல பல்லாருன்னு ஒரு அடி விட்டுட்டு இனிமேல நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் லூஸ் இல்லை, ஏதோ சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி ரீசன் சொல்லிட்டு இருக்க, இனிமே என் பின்னாடி லவ் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு வந்த அப்ப நான் சும்மா விட மாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஹீரோவை முறைச்சிட்டு நம்ம ஹீரோயின் இருந்து கிளம்பிட. ஹீரோயின் கிட்ட இந்த அடியை வாங்கிட்டு அவங்க திட்டினதை கேட்டுட்டு போற ஹீரோயினை தடுக்கவும் முடியாம அப்படியே அவங்களே பார்த்துட்டு பாவமா நின்றுட்டு இருக்காரு. இங்க வெளியே வந்து ஹீரோயின் கார்ல ஏறி உட்காந்து ஓன்னு ஆள்றாங்க. அவங்களுக்கு ஹீரோவை பார்த்துட்டு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல, இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த கோவமே அவங்களுக்கு இருக்கு. சோ கார்ல உட்காந்து ஆள்றாங்க. அவங்க இப்ப பிரெக்னெண்டா வேற இருக்காங்கல்ல, சோ இந்த விஷயத்தை யாருக்கிட்டே அது சொல்லணுமே சொல்லிட்டு அவங்க யூஎஸ்ல இருக்க அந்த ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்றது தெரியலன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அந்த ஆண்டியும் என்னது மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோட் 8 இங்க முடியுது. சோ இந்த சீரீஸ்ல மொத்தம் 12 எபிசோட் தான். இனிமே இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது, ஹீரோக்கு ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்கிறது இது வரைக்கும் தெரியாது, அதுல இன்னொரு குழந்தை வேற வந்துருச்சு, இனிமே என்ன ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் அந்த 3 எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.